திருப்புறம்பியம் கோயிலில் புன்னை மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த வணிகன் ஒருவன் பாம்பு கடித்து இறந்த பொழுது அவனை உயிர்ப்பித்த சிவபெருமான். இந்த திருக்கோயிலில் உள்ள மடப்பள்ளி, கிணறு, வன்னிமரம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்து அவனுக்கு திருமணமும் முடித்து வைத்தார். அந்த பெண் தனது கணவனுடன் மதுரை வந்தபொழுது அவனுடைய முதல் மனைவி அந்த திருமணத்தை ஏற்காமல் வழக்கும் தொடுத்தார். வழக்கு அரசவைக்கு வந்தபொழுது திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த வன்னிமரமும் மடப்பள்ளியும் கிணறும் மதுரைக்கு வந்து சாட்சி சொன்னன. என்றும் மதுரையில் வன்னிமரத்தையும் கிணற்றையும் மடப்பள்ளியையும் நாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காண முடியும். திருப்புறம்பியத்தில் இந்த நிகழ்வு நடந்த இடத்தை தான் நாம் இப்பொழுது கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலை பற்றிய விரிவான காணொளி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. சிவாய நமக.